சட்டப்படி பார்க்க போனா ஏமா நியாயப்படி பார்க்க போனா நம்ம ஒரு பஞ்சாயத்து படி பார்க்க போனா நம்ம ஒரு பஞ்சாயத்து படி பார்க்க போனா குட்டி மட்டும் போட்டிருந்தா விட்டுட்டு நான் போயிருப்பேன் அம்மா காட்டுக்குள்ளே அம்மா வந்த மர பள்ளி வந்த மர அம்மா வந்த மர இல்லைன்னு மறைச்சு பேசுற பள்ளி ஒளிச்சு ஏக்கிறேன் வாகாரையா ஆலமர ஏ விட்டு ஆலமர அங்கே விழுது பதினாயிரம் தன்னே நன்னானே தானே நன்னானே அடியே அடி சின்ன புள்ள ஆசை துடிக்குது நெஞ்சுக்குள்ள நம்ம இனத்தவர் வந்திருக்கிறார். உனக்கு ஒரு வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் கூப்பிட்டு யாரா வந்திருக்காங்கன்னு என்னைய கோர்த்து விட்டு நீ மட்டும் உள்ள போய் தூங்குற. அப்புறம் எதுக்கு வந்திருக்கிறாரு? அதோ தெரியுது வெள்ளிமலை. எங்கடா தெரியுது? அப்படிதான் சொல்லி வேப்ப மாதிரி தான் தெரியும். ஆமான்னு ஒத்துக்கிறணும். ஒண்ணுமே தெரியல. தெரியாத வரைக்கும் நல்லது. சரி. அந்த வெள்ளிமலையிலிருந்து மான துரத்தி வந்திருக்காரு நம்ம இனத்தவர். சரி. மான துரத்தி வந்த மான திரு ஓடியாந்து நம்ம இதுக்குள்ள புகுந்து உள்ள ஓடிருச்சு. எதுக்குள்ள? காட்டுக்குள்ள இந்த காட்டுக்குள்ள புகுந்துருச்சு. சரி. ஆனா பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா? ரெண்டு பேரும் சொல்லிட்டீங்களா? வாங்க போலாம். ஊருக்கு போகலாம். வாங்க போகலாம். எங்கடா? ஐயையப்பா. தங்கச்சி இங்க வா. எங்கடா வேடுவர? வேடுவரங்க. வேடுவர அப்புறம் என்ன பூச்சாண்டியா வர? உன்னை எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன். வீட்ல இருக்கிற புளி முட்டையை கொண்டாந்து இப்படி பாதையில வைக்காதன்னு. வேடுவரங்க. புளி முட்டையா? யார் இது? நம்ம ஆளுச்சேன். நம்ம ஆளு. ஆமா. வேடுவரா? இவர்தான் வேடுவரா? ஆமா ஆமா. நான் கூட வேடுவர் பண்ணனே. எங்க அண்ணன் மாதிரி. மொரடா. என்னடா இழுக்குற? இங்க வா. வரமாட்டியா அடிப்ப. தெரியும். வானா. விரத்தி வந்தது அப்படியே ஓடியாந்து இதுக்குள்ள புகுந்து ஓடிருச்சு. ஏய். இங்க வா. நம்ம இடத்துக்குள்ள. தொலை. அண்ணா நான் கூட வேடுவர் பண்ணனே. எங்க அண்ணன் முத்துராஜ் மாதிரி கம்பீரமான ஆளா இருப்பாருன்னு பார்த்தேன். கடைசி பார்த்தாதான் தெரியுது. திருவிழா கூட்டத்துல காணாம போன பச்சை பிள்ளை மாதிரி இருக்கிறாரு. இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம இடத்துக்கு வந்தவங்களை வரவேற்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்ற காரணத்தினால வருக வேடுவரே வருக. உமது வரவை நல்வரவாகவே இருக்கட்டும். கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதை மெய் அப்படின்னு இருக்காங்க. அதற்கிணங்க என்னுடைய உண்மையான கம்பீரமான இடம் சரி, அன்பான அழகான அடக்க ஒடுக்கமான தோழியிடம் சரி கேட்டு விசாரிச்சுட்டேன். நீங்க தேடி வரதா சொல்ல போறமான இடத்துல கிடையாது. வேற இடத்துக்கு போய் தேடி பாருங்க. அதற்கு முன்பாக அண்ணா நீதியும் நேர்மையும் தனது இரு கண்களாக மதித்து ஆனமான கண்மம் என்ற மும்மனங்களை வென்று அவர் எப்படி பேசி அனுப்புன்ற நான் பாத்துக்கிறேன். உனக்கு முக்கியமான வேலை இருக்கும்.
காலையில் வேட்டைக்கு சென்று ஒரு சேட்டையான மானை கண்டேன். சேட்டையான மானை கண்டவுடன் கைப்பிடியாக தொட்டு தழுவி கைப்பிடியாக பிடிக்கலாம் என்று ஆசைப்பட்டு மான் கிட்ட நாம் போக, மான் என்னை பார்த்து மிரண்டு மானும் நானும் சேர்ந்து மானோட நானோட இருவரும் ஓடி வரும்போது இந்த ஒரு வழி பாதையில மான் மட்டும் உள்ளே சென்றது. நின்றேன். தடுத்து நிப்பாட்டினார் உங்க அண்ணன். தங்கச்சிதான் தலைவியா, தலைவியிட்ட கேட்டுப்படியா, கேட்காம பிடிச்சாரியா அப்படின்னு சொன்னான். தலைவி என்றால் நீதி வழங்கக்கூடிய ஆளுக்கு பெயர் தலைவன் தலைவி. பதவி வரும்போது மக்களுக்கு பணிவு வர வேண்டும். இந்த பணிவோடு ஆற்றல் மிக்க அறிவாற்றலோடு பிறந்த வள்ளியோடு நான் இசைபாடி துதிபாடி கவிபாடி தபத்துக்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்துக்கு மூவர், சபத்துக்கு நால்வர், சகலத்துக்கு ஐவர், இப்படிப்பட்ட காரியங்களை பேசி முறையோடு இசைபாடி மாலை பிடிக்க ஆசைப்படுறேன். என்ன சொல்றீங்க? வந்த உடனே தெளிவா சொல்லிட்டு நீங்க தேடி வந்த மானிங்க இல்லைன்னு இருக்கு. அதற்கப்புறம் அவனுடைய பெருமைகளை பத்தி எல்லாம் சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? நம்ம ரெண்டு பேரும் பேசி என்ன ஆக போகுது? நம்ம ரெண்டு பேரும் பேசி ஒரு விஷயத்தை பேசுறதுனால ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னா பேசலாம். கண்டிப்பா. இதற்கு முடிவே இல்ல. மான் இல்ல, இதுதான் முடிவு. கிடையாது. இல்லை என்றது தன்னை அறியாம வர்ற வார்த்தை. தன்னை அறிஞ்சிட்டா இவர் நல்லவரா இவர் கெட்டவரா, இவர் சொல்லக்கூடிய வார்த்தையில உண்மை இருக்கா பொய் இருக்கா? நல்லவரா இருந்தா எனக்கு என்ன, கெட்டவரா இருந்தா எனக்கு என்ன? இதே பேச்சா? அதுதான் பேச்சு. தமிழகத்தின் பண்பாடு என்ன? என்ன? வழியில கிடந்தா எடு, உரியவர் கேட்டா கூடன்னு இருக்கிறாங்க. ஒரு ஜீவராசியை தொலைச்சிடலாம். நான் தான் வழியில கிடந்து எடுக்கவே இல்லைன்னு தானே சொல்றேன். ஒரு பொருளை காணாம போயிடலாம். சரி. ஆனா காணாம போன பொருள் அந்த ஜீவன் இடம் ஓ இடம், இந்த ஓ இடத்துல இருக்குன்னு சொன்னா கொஞ்சம் முயற்சி பண்ண வேணும். தமிழகத்தின் பண்பாடே அதுதான். பிடிக்கிறது நீங்க முயற்சி பண்ணுங்க, என்னைய முயற்சி பண்ண சொல்லாதீங்க. இருக்கா இல்லையா? எனக்கு மான் பிடிக்கிறது வேலை கிடையாது. இருக்கா இல்லையா? வேலை கொடுத்திருக்காங்க, காவல் பார்க்கக்கூடிய வேலை. அந்த வேலையை நான் கண்ணு கருத்தமா பாத்துக்கிட்டு இருக்கிறேன். உங்களை மாதிரி மான கோட்டை விட்டுட்டு தேடிட்டு திரியிற ஆள் நான் கிடையாது. கோட்டை விடவில்லை, கோட்டை விட்டு நான் வரலாம். இந்த மாடு எங்கு பிறக்கணுமோ, எங்கு வரணுமோ, எங்கு இருக்கணுமோ, யாருக்கு சேரணுமோ அந்த இடத்துக்கு வந்திருக்கு இந்த மான். நானே இல்லைன்றல்ல. எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்ற நீங்க? எப்படி சொல்றீங்க? என் கண்ணுக்கு முன்னால நிக்குது, நான் சொல்றேன். கண்ணுக்கு முன்னால நிக்குதா? ஆமா. எங்க நிக்குது? இல்ல பின்னால நிக்குது. எங்க நிக்குது? இங்க தான் நிக்குது. என் கண்ணுக்கு ஒண்ணும் தெரியலையே. உங்களுக்கு தெரியாதுமா? ஏன் அப்படி? பச்சை புள்ள நீ. அந்த பக்குவமான அந்த வசதி உனக்கு இன்னும் வரல. பச்சை பிள்ளையா இருந்தாலும் கண்ணு தெரியும்ல. கண்ணு தெரியல? கண்ணுல தான் தெரியலையே. அப்ப கண்ணு தெரியும் போது உடமைப்பட்டவர் வந்து கேட்கும் போது இல்ல வல்ல என்ற வாசகத்துக்கு வரப்படாது. நீங்க பேசுறத பார்த்தா வேணும்னே என்கிட்ட விவாதம் பண்றதுக்காக பேசுற மாதிரியே தெரியுது. இது உண்மையிலே வேணும்னு சொல்லக்கூடிய வாதம் தான். சரி, இவ்வளவு பேசுறீங்கல்ல, வாதம் தான். மானை பார்த்த உடனே பிடிச்சிருக்க வேண்டியதானே? பார்த்தவன பிடிக்கலாம்ல? ஏன் பிடிக்கல? பிடிக்கப்படாது. ஏன்? பார்த்தவன பிடிச்சா அந்த உடம்புல எதுவும் ஒட்சம் இருக்கா, பாரபட்சம் இருக்கா, இல்ல நொண்டியா நுடமா, இது வாய் பேசுமா பேசாதா அப்படின்னு சொல்லி ஓட விட்டு பாக்கணும். முதல்ல வாய் பேசுமா பேசாதா? வாய் பேசுமா? மானா? மான் எப்படிங்க பேசும்? மான்களுக்கு எத்தனை அறிவு? 5 அறிவு தானே. நான் தேடி வந்த சிவனுக்கு 6 அறிவு. 6 அறிவா? ஆமா. மனிதர்களுக்கு தானே 6 அறிவு. மனிதருக்கு என்ன அறிவு இருக்கோ அந்த அறிவு திறன் இந்த மானுக்கு உண்டு. இருக்கலாம். ஏன்னா நிஜமாவே மனிதர்களை காட்டிலும் மிருகங்கள் தான் அன்பிலும் சரி நன்றியிலும் சரி மிருகங்கள் தான் இருக்கு. 6 அறிவு படைச்ச மாதிரி மனிதர்கள்ல தான் சில பேர் 5 அறிவு படைச்ச மாதிரி நடந்துக்கிறாங்க. நீங்க சொல்றதை பொறுத்த வரைக்கும் இப்ப ஒரு பிராணியை வளர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த வளர்க்கக்கூடிய பிராணிகளாகப்பட்டது நம்ம கிட்ட ஒன்றிணைஞ்சிடும் இல்லையா? நாம் சொல்லக்கூடிய அம்மா நம்ம வளர்ப்புல தான் இருக்கு. இப்ப கிளி வளர்க்கறோம், கிளிக்கு 4 அறிவு. ஆமா. கிளி வந்து அம்மான்னு சொன்னா அம்மான்னு சொல்லும். சொல்லுது இல்ல? அப்பானா அப்பான்னு சொல்லும். சொல்லுது இல்ல? தாத்தானா தாத்தா ஆமா அப்படி சொல்லும். சொல்லும். இது வந்து கிளியினுடைய தன்மை என்ன, நம்மளுடைய வளர்க்கக்கூடிய பக்குவத்துல இருக்கு. அது மாதிரி என்னுடைய மான சின்ன வயசுல பாக்கும்போது ரொம்ப பக்குவமா சொல்லி அறிவுரையெல்லாம் சொல்லி வளர்த்தனால இதுக்கு 6 அறிவு. நீங்க சொல்றதெல்லாம் யாருக்கு தெரியுமா பொருந்தும்? வீட்டுல வளர்க்கிறோம் பாருங்க செல்ல பிராணிகள், இதற்கு வேணா பொருந்தும். ஆமா. ஏன்னா ஒரு நாய்க்குட்டி எடுத்துக்கங்க, பூனைக்குட்டி எடுத்துக்கங்க, ஆட்டுக்குட்டி கூட சொல்றத கேட்டு அப்படியே செய்யும். காரணம் நம்ம வளர்க்கக்கூடிய விதம். இதற்கு பேரெல்லாம் என்ன அப்படின்னா செல்ல பிராணிகள். இப்படி வீட்டுல வச்சு வளர்க்கக்கூடியது. உண்மை. நீங்க சொல்ற மான் என்று சொல்லக்கூடியது காட்டுல தெரியக்கூடியது. காட்டுல தெரியற மான் உங்க பேச்ச கேட்கணும். நீங்க எப்படி சொல்றீங்க? காட்டுக்கு வந்தது எப்ப? இப்ப. சரி. இதுக்கு முன்னால சின்ன வயசுல
இந்த மான தாளாட்டி சீராட்டி இதுக்கு சில உபகரணத்தை எல்லாம் சொல்லி 5 அறிவு உள்ள மான 6 அறிவாக்கூடிய தன்மையை கொடுத்து வளர்த்தவே நானு. வளர்த்தமானா? வளர்த்தமான போய் இப்படி தப்பிக்க விட்டுட்டீங்களே. சின்ன பிள்ளையில இந்த மானுடைய தாய் மாமனுக்கு சொந்தமான மான். சரி. தாய் மாமே 2 மான் வளர்த்தாரு. 2 மான்ல ஒரு மான வந்து கொடிய போர்ல வென்றதுனால ஒரு மானை பரிசாக கையில வாங்கி விட்டேன். சரி. அதற்கு பிற்பாடு இந்த மான சின்ன வயசுல பார்த்த மான் இன்னைக்கு சரியான வயசுல பார்த்திருக்கேன். அதாவது உங்க தாய் மாமனோட மானு 2 மானு ஒரு மான பரிசா கொடுத்திருக்காரு. ஒரு மான கொடுத்தத தவற விட்டுட்டீங்க. இன்னொன்னு பிடிக்க போறேன். அப்ப எதுவுமே நீங்க வேட்டையாடி பிடிக்கல. தவற விடலாமா? சும்மா ஓசியாவே வாங்கி வச்சிருக்கீங்க. வேட்டையாடி பிடிக்க முண்ட பிறந்த மான் இந்த மானு. அப்ப நான் என்ன சொல்றேன்? கொடிய போர்ல வென்ற மானு உங்க தாய் மாமன் தான கொடுத்தாரு. ஆமா. போயிட்டு உங்க தாய் மாமனை வர சொல்லுங்க. ஓ சொல்ல நான் கேட்கணும் அவசியம் இல்ல. அப்ப உங்க சொல்ல கேட்கணும் எனக்கு அவசியம் இல்ல. நிச்சயமா சொல்றேன். என்ன? விடியறக்குள்ள உன்னை தோல்ல தூக்கி போடாம போறதே கிடையாது. யாரு? ஒரே ஒரு ஜீவனை. என்ன ஒண்ணன்றீங்களே? என்ன? ஒண்ணதான் கொண்டே விடுவேன். கொல்றது ஒண்ணு. பேசணும். கொண்டு வர்றதுன்னு சொல்றது ஒண்ணு. ஆனா ஒண்ண தூக்கி போகாம இருக்கதே கிடையாது. ஒண்ணன்னா ஊனா பொரியலா ஓனா பொரியலா வித்தியாசம் இருக்கா இல்லையா? நான் ஊனாவும் போடுவேன் ஓனாவும் போடுவேன். ரெண்டும் போடுவேன். ரெண்டும் போறதுக்கு சொந்தக்காரன். என்ன வேணாலும் சொல்லுங்க. பேசி பிரயோஜனமே கிடையாது. ஏமா? ஒரு பொருளை தொலைச்ச இடத்துல தான் தேட முடியும். நீங்க இந்த இடத்துல தொலைக்கவே இல்லைன்னு தான் சொல்றேன். தொலைக்கலையே. வெள்ளி மலை என்பது அதிகமான வெப்பம். இந்த அதிகமான வெப்பம் தாங்க முடியாம வேலிமலை சாரல்ல குளிர்ச்சியான இடத்துல சுனை நீர் ஓடை அப்படி ஒரு ஓடை ஓடுகின்றது. தெரியுது இல்ல? இந்த ஓடையில விழுந்த மானு தன்னுடைய உடம்புல உள்ள வேட்கையை தணிப்பதற்காக வெப்பத்தை தணிப்பதற்காக அந்த ஓடையில விழுந்த மானு வர முடியாம தவிச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் போகுமா போக கூடாதா இவர் பிடிப்பாரா பிடிக்க மாட்டாரான்னு சொல்லி தவியா தவிக்குது. அந்த தவிப்ப நீங்க கட்டுப்படுத்துறதுக்கு கொஞ்சம் தராதரத்தோட நீங்க தான் சொன்னீங்க வெள்ளிமலை வந்து ரொம்ப வெப்பமா இருக்கு அதனால வேள்விமலை சாரல நாடி வந்திருக்கு அப்படின்னீங்க. இந்த பிராணிகள்லாம் பொதுவாகவே குளிர்ச்சியான இடங்களுக்கு கால சூழ்நிலைக்கு ஏற்ப மாறிக்கிறோம். கண்டிப்பா அதான உண்மை. உண்மைதான். எங்களுடைய வேள்விமலை சாரல் எப்படி அப்படின்னா குளுமை நிறைந்த ஒரு இடம். ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு பெருமைகள் இருக்கு. இப்ப குறிஞ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே மலையும் மலை சார்ந்த பகுதியும் அப்படிமாங்க. அதே மாதிரி முல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காடும் காடு சார்ந்த பகுதியும். மருதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வயலும் வயல் சார்ந்த பகுதியும். அதே மாதிரி நெய்தல் என்று சொல்லக்கூடியது கடலும் கடல் சார்ந்த பகுதியும். பாலை என்று சொல்லக்கூடியது மணலும் மணல் சார்ந்த பகுதி. இப்படி எந்த பகுதிக்குமே இல்லாத ஒரு பெருமை குறிஞ்சி நிலத்திற்கு உண்டு. காரணம் என்ன? மலைகள் நிறைந்தது. அதனால குளுமையான இடத்தை தேடி அந்த மான் வந்திருக்கு. அது வாட்டுக்கு சுதந்திரமா இருந்துட்டு போட்டோம். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. பானையிலே புள்ளிமான் பாகத்திலே பச்சை மான் வேணிதனிலே ஒரு வெள்ளை மான் காணும் மலர்ச்சம்மல்லாவும் திருமறை காட்டீசரே என் மானுக்கு எங்கே இடம் அப்படின்னு ஒரு கவியை பாடினாரு கனியமுத்து புலவன். யாருக்காக பாடினாரு? இல்லைன்ற வார்த்தை நல்லா இருக்கு. ஆனா சிவபெருமானுக்காக இந்த புலவர் பாடாரு இந்த கவியை. இதுல என்ன அடங்கி இருக்கு? மானும் பெண்ணும் ஒன்று. அதனால்தான் பானையில புள்ளிமான்னா பானை என்பது தமிழ் அகராதிப்படி கைவிரல். இந்த கைவிரல்ல 2 விரல்ல புள்ளிமான பிடிச்சு ஊண்டி அப்படியே நிப்பாட்டினார். சிவபெருமான் விரல்ல பிடிச்சமான தவிர உலகத்துல இதுவரைக்கும் அவருக்கு பிற்பாடு அவர் பிடிச்சது 2 விரல்ல, நான் பிடிச்சது இந்த 10 விரலையும் 2 கரத்தாலையும் கட்டி அணைச்சிருக்கேன். அதுக்கு பிற்பாடு தமிழகத்துல தென் தமிழகத்துல வேற யாரு கைப்பிடியா மான பிடிச்சா சரித்திரம் இருக்கா? மான கட்டி அணைச்சியலாக்கும் இந்நேரம் மான் நசுங்கி இருக்குமே. கட்டி அணைச்சு தூக்கி ஆத்தாடி அழகான இடத்துல உயர்ந்த மலையில கொண்டு போய் சிவகிரி சக்திகிரி அப்படின்னு சொல்லி 2 மலை. எங்க அப்பாவுக்கு ஒரு மலை, எங்க அம்மாவுக்கு ஒரு மலை. எங்க அம்மா இருப்பிடத்துல கொண்டு சேர்த்து வச்சிருக்கேன். நீங்க மனசு வச்சீங்கன்னா உங்களை கொண்டு போய் எங்க அப்பா இருக்கும் இடத்துல பிரகாசமா ஒரு பெரிய பஞ்சம். எதுக்கு உங்களுக்கு எனக்கு உங்களை முன்ன பின்ன எனக்கு தெரியாது. நம்மளுக்குள்ள எதுக்கு பிரச்சனை? மான் இங்கதான் இருக்கு, மான் இங்கதான் இருக்கு. ஆனா கொடுக்க முடியாது. மான் இங்கதான் இருக்கு, கொடுக்க முடியாது. பையா கொடுக்க முடியாதுன்னு சொன்னா பெரிய தொல்லை ஏற்படும். தொல்லை ஏற்படும் தான் கேக்குறேன். மான் இங்கதான் இருக்கு, கொடுக்க முடியும். உங்களால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோங்க. பாப்போம். ஆளுகளை பாரு, தூக்கி கண்டிப்பா போயிருவேன். மான் இருந்தா தானே கொடுக்க முடியும். தன்மையா பேசினா தன்மையா போயிருவேன். நீ இல்ல வல்லைன்னு சொன்னா உன்னை கண்டிப்பா நிச்சயமா இந்த எல்லையில
கண்டிப்பா தூக்குறதா. கேட்ட உடனே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா? உங்க முகத்தை பார்த்தா கொடுக்கணும்னு தோணல. இப்ப நான் கேக்குறேன், எப்படி கேட்ட உடனே கொடுக்கறது இருக்க? ஒரு வரை இருக்கிறாங்கல்ல, இருக்காங்க. கேட்ட உடனே கொடுத்தது யாரு? கேட்டவன ஒருத்தன் கொடுத்தான். யாரு? ஏன் அதை சொல்லணுமா? கேட்ட உடனே கொடுத்தவன் சொன்னா கர்ணன் நீங்க சொல்லுவீங்க இல்ல. அப்புறம் கேட்டதை கொடுப்பவன் கர்ணன் சொல்லி மகாபாரதத்துல, அதே பாரதத்துல கேட்டவன கொடுத்தான். கர்ணனை சொல்றாங்க அப்படின்னா கேட்ட உடனே கொடுப்பவன் அப்படின்னு கர்ணனை சொல்ல கூடாதுதான். காரணம் என்ன? சில இடங்கள்ல கர்ணன் கொடுக்க கிடையாது. அதுதான் உண்மை. உண்மை. அபிமன்யு கேட்கும் பொழுது ஆயுதத்தை கொடுக்கல, அதே மாதிரி அன்னதானமாகப்பட்டதையும் கொடுக்கல. அப்படி இருக்கும் பொழுது அவனை சொல்றதுக்கு பதிலா கேட்டதை கொடுத்தவன் அப்படின்னா நம்ம வேடுவர் இனத்துல இருந்தவர் தான். சரி, கேட்ட உடனே கொடுத்தான். அது உடலில் இருக்கக்கூடிய ஒரு பாகமாகப்பட்டதை அறுத்து கொடுத்தான். சரி, அவன் யாரு? நல்லா கேக்குற. கர்ணனாகப்பட்டவே கேட்டதை கொடுக்கவில்லை. கர்ணனுக்கு எல்லா சொத்தும் இருந்தும் அன்னதானம் என்ற முறையே தெரியல. அவன் கர்ணன் இல்ல. மகாபாரதத்துல கண்ணன் தாண்டா கர்ணன் அப்படின்னு சொல்லி பாரதத்துல 2000 பேருக்கு சாப்பாடு போட்டு அன்னதானத்தை போட்டு 2000 பேர் இலையில தங்க செம்பால தண்ணி வைத்து சாப்பாடு போட்டவன் கர்ணன் அல்ல, பாரதத்துல கண்ணன் அப்படின்னு சொல்லி முக்தி அடைஞ்சாச்சு. ஆனா அதை காட்டிலும் அதே பாரதத்துல கேட்டவன உடம்புல உள்ள பாகத்தை வெட்டி கொடுத்தவன் யார் அப்படின்னா மிகப்பெரிய ஆளு. சரி, அந்த ஆளை சொல்லிட்டா நீ என்ன தர்ற? மான கொடுக்கறத பத்தி யோசிக்கிறியா? அப்ப இதுவரைக்கும் கொடுப்போம்ன்ற தன்மை இல்லையா? பாவம் இல்லையா உனக்கு? அம்மா பட்னியா கிடக்குமா? பதில சொல்லுங்க, அப்புறம் பாப்போம். சரி, பதில சொன்னா கண்டிப்பா கொடுப்பேன் நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா நாட்டு அரசன் உங்க அப்பா நம்பிராஜன்னா ஒரு பெரிய நாட்டுக்கே அரசன். அரசன் மக போய் சொல்ல மாட்டேன், உண்மையான கணக்கு. இப்ப பஞ்சபாண்டவர்கள் 5 பேரு. இந்த 5 பேருக்கு குரு யாருன்னா துரோண ஆச்சாரியார். துரோண ஆச்சாரியார்ட்ட அர்ஜுனன் போய் வில்வத்தை எல்லாம் கத்துக்கிறேன். அப்படி வில்வத்தை எல்லாம் கத்துக்கிட்டவன எல்லாவற்றையும் சிறந்த முறையில் கத்து கொடுத்துறார். பஞ்சபாண்டவர்கள் சோறை சாப்பிட்டு அடுத்த ஆளுக்கு யாருக்கு சொல்லி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி உண்ட சோறுக்கு துரோகம் பண்ணாம இருக்காரு துரோணாச்சாரியார். அப்ப இத பாக்கிறேன் ஒருத்தன் யாரா? அதே பாரதத்துல நம்ம வேடுவர் இனத்துல பிறந்தால் ஏகிலைவன். இந்த ஏகிலைவனாகப்பட்டவன் ஒரு நாள் போய், ஐயா இந்த பாண்டவருக்கே கத்துக் கொடுக்குறீங்களையா, எனக்கு ஒரு நாளைக்கு சொல்லித்தாங்கய்யா, இந்த வித்தையில நானும் கத்துக்கிறேன்னு கேட்கிறேன். அப்ப சொல்றாரு, பாண்டவர்களை தவிர வேற யாருக்குமே வித்தைகள் சொல்லித்தர மாட்டேன்னு சொல்லி மறுத்துறாரு. திங்கிற சோறுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மறுத்துறாரு. அப்படி மறுத்தவன உடனே ஏகலைவன் பார்க்கிறான், ஐயா உங்களோட கேட்கிறேன், நீங்க சொல்லித்தர மாட்டேன்றீங்க, ஆனா நீங்க தான் எனக்கு குரு, நீங்க தான் எனக்கு பகவான் அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ள போய் இருந்து வதி மண் எடுத்து துரோண ஆச்சாரியார் மாதிரி ஒரு பெரிய உருவ சிலையை மனிதனா செய்யறேன். ஆசிரியர் மாதிரியே உருவ சிலையா செஞ்சிடறேன். இந்த உருவ சிலையா செய்து காட்டுக்குள்ள கொண்டு வச்சு தினந்தோறும் வாயில தண்ணியும் கைகளில் மலர் எடுத்து பரிபூசனை பண்ணி மலர்களால அபிஷேகம் பண்ணி தண்ணி அபிஷேகம் பண்ணி பால் அபிஷேகம் பண்ணி இப்படி அபிஷேகம் எல்லாம் குருவுக்காக பண்ணி ஒவ்வொரு வித்தையா கத்துக்கிட்டே வர்றேன். தன்னுடைய உருவ சிலையை வைத்த நீதாயா எனக்கு குருன்னு சொல்லி எல்லா வித்தையுமே கத்துக்கிறேன். எல்லா வித்தையும் கத்துக்கிற போது ஒரு நாள் அர்ஜுனை வளர்த்த நாய் அதே காட்டுக்குள்ள போய் அந்த உருவ சிலையில சிறுநீர் கழிக்குது. அந்த சிலையிலே போய் சிறுநீர் கழிச்ச பண்ண ஏகலைவனுக்கு கோவம் வந்து, ஆகா பகவான் நம்மளுடைய சிலையில கழிச்சிருச்சுன்னு சொல்லி தன்னுடைய அம்பையை வில்லை எடுத்து வந்திருக்க நாய் யார் நாயா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த நாயை இழுத்து ஒரே அடி அடிக்கிறேன். அம்பையை கணையை செலுத்தி அடிக்கிறான்னா எப்படி அடிக்கிறேன்? உடம்புல அடிக்காம அந்த நாயுடைய சாப்பிட்ற வாயும் மலங்கழிக்கிற ஆசன வாயும் 2 வாயும் அப்படியே தலையில அடைக்கிற மாதிரி அடிச்சு போடுறேன். சாப்பிட்ற வாயு மேல இருக்கு, ஆசன வாயு கீழே இருக்கு, கீழையும் மேலையும் அடைக்கிற மாதிரி ஒரு கணையை போட்டு அடிச்சு போடுறேன். அடிச்ச உடனே அந்த நாய் கதறிக்கிட்டு போய் அர்ஜுனங்காலில் விழுகுது. உடனே பார்க்கிறேன், ஆஹா இந்த காட்டுக்குள்ள நம்மளுக்கே தெரியாத ஒரு பானத்தை
வித்தியாசமா ஒருத்தன் போட்டிருக்கானே நம்ம நாயே, அப்ப நம்முடைய குருவுடைய சூழ்ச்சியா தான் இருக்குன்னு சொல்லி துரோண ஆச்சாரியரை கூட்டிக்கிட்டு அர்ஜுனன் காட்டுக்கு வர்றாரு. இந்த நாயை அடிச்சது யாரான்னு கேட்கிறாங்க. அப்ப ஏகலைவனே வந்து, ஐயா இந்த உருவச்சிலைகளை சிறுநீர் கழிச்சதுனால நான் தான் அடிச்சுன்றேன். அப்ப நீ தான் அடிச்சின்னு சொன்னா அர்ஜுனனுக்கு கோவம் வந்து துரோண ஆச்சாரியரை கூப்பிட்டு, உலகத்தில் இவன் இருந்தா வில்வித்தையில சிறந்தவனாக பெரியவனாக நான் வர முடியாது, ஆகையினால் இவன் தான் உங்களுக்கு குரு என்று பழி வாங்குகிறான், இவனை சூழ்ச்சிகரமாக குரு காணிக்கையாக தன்னுடைய கட்டவரல மட்டும் வெட்டி வாங்கையான்ற அர்ஜுனே. உடனே பார்க்கிறார், ஆகா இவ்வளவு ஒரு வித்தகனை அர்ஜுனனுக்காக தன்னுடைய கட்டவரல வெட்டி கொடுக்க சொல்றாருன்னு சொல்லி துரோண ஆச்சாரியார் மனம் கலங்கி சாப்பிட்ட சோறுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்றக்காக அந்த ஏகலைவனை கூப்பிட்டு, ஐயா நான் தான் குருன்னு சொல்றியா, எனக்கு குரு காணிக்க குருவான்னு கேட்கிறார். அப்ப குரு காணிக்கைன்னு கேட்டதுக்காக ஏகலைவன் என்ன சொல்றான், ஐயா எதை கேட்டாலும் தர முடியான், எதை கேட்டாலும் தர முடியும்னா தன்னுடைய கட்டவரல மட்டும் வெட்டி குறா அப்படின்னு சொன்ன உடனே ஏகலைவனாகப்பட்டவன் குரு காணிக்கையாக உடம்புல உள்ள பாகத்தை தன்னுடைய கட்டவரல மட்டும் அப்படியே வெட்டி கையில கொடுத்தானா. அவன்தான் மகாபாரதத்துல நம்ம இனத்துல வேடுவர் இனத்துல பிறந்த ஏகலைவன் அப்படின்னு சொல்லப்பட்ட வேடுவன். இதுதான் உண்மையான கணக்கு. இது உண்மையா இல்ல பொய்யா? இல்ல உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா திறமை இருந்தும் பெரிய அளவுக்கு பேசப்படாதவர்கள்னு மகாபாரதத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய இருக்காங்க. ஏன்னா ஏகலைவனுக்கு மிகப்பெரிய ஒரு திறமை இருந்தது வில்லுக்கு, விஜயன் அப்படிமாங்க. ஆனா விஜயனை காட்டிலும் பல மடங்கு வில்வித்தையில சிறந்தவன் ஏகலைவன். அவருடைய பெருமையை மட்டும்தான் பேசுறோம், திறமையை பேசுவதற்கு வாய்ப்பு இல்லாம போயிருச்சு. அதே மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. விதுரனும் மிகச்சிறந்த வீரன், ஆனா பெருமையை பேச முடியல. அதே மாதிரி பார்ப்பரிகன் என்று சொல்லக்கூடியவனும் மிகச்சிறந்த வீரன், அவனுடைய பெருமையும் பேச முடியாது. நல்லரவான் என்று சொல்லக்கூடியவனும் மிகச்சிறந்த வீரன், ஆனா அவனைத்தான் களப்பலி கொடுத்து போற ஆரம்பிச்சு பெருமையை மட்டும்தான் பேசுறோமே தவிர திறமையை பேச முடியல. இவங்கெல்லாம் ஒரு பெரிய ஆசிரியர்கிட்ட பகவான்கிட்ட குரு பகவான்கிட்ட வித்தைகள் கத்துக்கிட்டாங்க. ஆனா ஏகலைவன் மட்டும் எந்த ஆசிரியர் இல்லாம மானசீகமாக நினைச்சு உருவ சிலையை மட்டும் வச்சு மண் வதிய வச்சு பிண்டமா புடிச்சு செய்தான். அவரை வைத்துத்தான் எல்லா வித்தையும் கத்துக்கிட்டான். அப்படி எடுத்துக்கிட்டா ஏகலைவன் மாதிரி ஒரு சிறந்த வேட்டக்காரன் உலகத்துல யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட பெருமைக்குரியவன். சரியான பதில் தான். இருந்தாலும் நானும் எத்தனை வேடரை பார்த்திருக்கேன். சந்திச்சன கூட்டத்துல இப்படி பார்க்கல, கூட்டத்தில இப்படி பார்க்கல, அரும்பு மீச துடிக்குதம்மா. ரோஷமே இல்ல, இத்த தண்டி கேள்வி கேக்குறேனே, உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேமா? எனக்கு அரும்பு மீச இருக்கு, நரம்பு வீரியமா இருக்கவனுக்கு நான் மீச சிறுசா இருக்கு. அப்புறம் ஏன் வரைஞ்சிட்டு வந்திருக்கீங்க? வெக்கமா இல்ல? இல்லம்மா, தொட்டு பாரு. எங்க மீசை திரிக்கு கம்மியா, நீ தொட்டு பாரு. எனக்கு என்ன கரகமா பிடிச்சிருக்கு? நீ பாருங்க மதே, இங்க தேடி வந்த சில பிரமாண தரத்துல கிடையாது. மான் மான் சொன்னா பத்தாது, மான் எப்படி இருக்கும், எப்பேற்பட்ட மான் அப்படின்னு அடையாளத்தை சொல்லுங்க. குட்டியாடு தப்பி வந்தா கொஞ்சம் கீழே, குட்டியாடு தப்பி வந்தா குள்ளனருக்கு சொந்தா, குள்ளனரு மாட்டிக்கிட்டா, ஏமா குள்ளனரு மாட்டிக்கிட்டா,
குள்ளனரு மாட்டிக்கிட்டா குள்ளனரி மாட்டிக்கிட்டா நம்ம குறவருக்கு சொந்தம் இந்த குறவருக்கு சொந்தம் கட்டுமாடு தப்பி வந்தா கட்டுமாடு தப்பி வந்தா களவாணிக்கு சொந்தம் களவாணிக்கு சொந்தம் களவாணி மாட்டிக்கிட்டா களவாணி மாட்டிக்கிட்டா சத்திரக்குடி கடப்பாறைக்கு சொந்தம் சத்திரக்குடி கடப்பாறைக்கு சொந்தம் சட்டப்படி பார்க்க போனா யாமஞாயப்படி பார்க்க போனா நம்ம ஒரு பஞ்சாயத்து படி பார்க்க போனா நம்ம ஒரு பஞ்சாயத்து படி பார்க்க போனா குட்டி மட்டும் போட்டிருந்தா குட்டி மட்டும் போட்டிருந்தா விட்டுட்டு நான் போயிருப்பேன் விட்டுட்டு நான் போயிருப்பேன் குட்டிமான புருவத்தர இது கெட்டியான நல்ல உறுதியான மானம்மா அம்மா உள்ளே எல்லாம் நல்லா பாரம்மா ஏமா உள்ளே நீயும் நல்லா பாரம்மா மானு ஒளிஞ்சிருந்தா உண்மைதானம்மா உள்ளே எல்லாம் அம்மா உள்ளே எல்லாம் நல்லா பாரம்மா மானு ஒளிஞ்சிருக்கு உண்மைதானம்மா உள்ளே எல்லாம் நல்லா பாரம்மா அங்கே விழுது 10000 தன்னே நன்னானே தானே நன்னானே சீரான அம்மா செண்பகமே செண்பகமே வள்ளி செண்பகமே சொல்ல எல்லாம் வள்ளி சொல்ல எல்லாம் அம்மா சொல்ல எல்லாம் நம்பி வந்து தன்னே நன்னானே தானே நன்னானே அம்மா தன்னே நன்னானே தானே நன்னானே சீரானே சீராராயா செண்பகமே செண்பகமே ஏ ஊட்டி செண்பகமே ஓ சொல்ல ஓ சொல்ல எல்லாம் நம்பிட்டனே தன்னே நன்னானே தானே நன்னானே எல்லாம் நல்லா பாரம்மா நானும் ஒளிஞ்சிருப்பது உண்மைதானம்மா அம்மா உள்ளே 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 எல்லாம் நல்லா பாரம்மா நல்லா பாரம்மா நல்லா பாரம்மா அப்படிப்பட்ட ஒரு அழகான ரம்மியமான மானை இப்படிப்பட்ட 32 லட்சணம் பொருந்திய வைசூரிய மானை பார்த்தால் அந்த மானுக்கு உண்டான அடையாளத்தை சொல்லுங்க அப்படி இருந்தா உங்களுக்கு நான் சம்மதமாக பிடித்து தருகிறேன் என்று சொன்னதினால் அப்படிப்பட்ட மானுக்கு உண்டான அடையாளத்தை லட்சணத்தை இதோ சொல்லுறேன் கேளுங்கள் பார்ப்போம் காயாத கானகத்தே நின்றுள்ளாவோ காயாத கானகத்தே நின்றுள்ளாவோ காயாத கானகத்தே ஏ நின்றுள்ளாவோ நற்காரிகையே ஏ ஏ காயாத கானகத்தே நின்றுள்ளாவோ மேயாதமா
மால் மால்வார கண்டதுண்டோ மால்வார கண்டதுண்டோ பசு பொல் போன்ற நல்மேனி போன கல்மேனி போன்ற நல்மேனி பூமி தண்ணீர் துளங்கிட அழகி மால்வார கண்டதுண்டோ உண்டா 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 இது மானுக்குரிய இடலமா மானவத்தனை எந்த இடையிலும் வரலையே பொம்பளை பிள்ளை யாரு அந்த பொம்பளை பிள்ளை யாரு யாரு யாருன்னா உன்னையத்தான் மரியாதையா ஓடி போயிருங்க உன்னைத்தான் தெரியும் உங்க மூஞ்சியை பார்க்கும் போதே நான் நினைச்சேன் இப்படி ஏதாவது நடக்கும்னு மரியாதையா போயிருங்க எங்க அண்ணனை கூப்பிடுவேன் பொண்ணா பிறந்தா ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும் பொண்ணா பிறந்தா ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும் நான் 1 2 3 முடிச்சு போட்டா மாட்டிக்கணும் 1 2 3 முடிச்சு போட்டா மாத்திக்கணும் மாங்கா திருடி திங்கிற பெண்ணு மாகோ எத்தனையோ என்னம்மா இந்த கணக்கு நம்ம சொல்ல முடியுமா இவரு போய் சொல்ல முடியுமா நீ சொல்லாத இதெல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளை சரியா 3 மாசத்துக்கு பிற்பாடு கர்ப்பஸ்திரி ஆயிட்டா வீட்டுக்கே தெரியாம புளியங்கா மாங்காய் இந்த உதக்கா இங்கதான் ஒண்ணும் இல்லையா அப்புறம் அப்படி பாருங்க பாட்டுமா நீ வேற திருட்டுத்தனமா சாப்பிடுறது உலக பழக்கம்னு சொல்லுமா மாங்காய் திருடி திங்கிற பெண்ணு மாகோ எத்தனையோ கொஞ்சம் மண்ணும் தாரி திங்கனியம்மா மயக்கம் தீரலையோ மயக்கம் தீரலையோ பொண்ணா பிறந்தா ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும் 1 2 3 முடிச்சு போட்டா மாத்திக்கணும் உருவம் நல்ல உருவம் இது பருவம் காட்டுதம்மா உருவம் நல்ல புருவம் இங்கு வடிவம் காட்டுதமா அடியாத்தா உன்னை பார்த்தா நான் பாடா பாடட்டுமா உனக்காக நான் வந்த இளமாங்க முன்ன அடி உனக்காக நான் இளங்கல்ல முன்னு அடி ராசாத்தி அடி ரோசாப்பு அண்ணா எங்கிட்டு போனேன்னு தெரியலையே அண்ணா அட வாடா அண்ணா 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 என்னப்பா என்னடா கையை பிடிச்சி இழுத்துட்டாரு கையை விடுறா இதான் சாக்குன்னு பிடிக்கிறியா அண்ணா உன்னதான் காதலிக்கிறேன் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன் வாழ்ந்தா உன் கூட தான் வாழ்வேன் அப்படின்னு அவரு என்னடா பண்ற அவரு என்கிட்ட சொல்றாரு என்ன காரணமா இருக்கும் எந்த குறி இருந்தாலும் கந்தன் குறி இருக்கவே வணங்கிறோமா வணங்குங்க பார்க்கலாம் மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு பத்தல மேலும் முரசொலிக்க பரிசங்கம் என்றாங்கே ஒலி இசைக்க சரி போட்டு பத்தல மேலும் முரசொலிக்க பரிசங்கம் என்றாங்கே ஒலி இசைக்க கைத்தலம் நான் பண்ற கனவு கண்டேன் கனவு கண்டேன் கைத்தலம் நான் பெற்ற கனவு கண்டேன் கனவு கனவாக உறவுதல் தாய் மனம் படைத்தேன் நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு உன்னை மணப்பதற்கு உன்னை மணப்பதற்கு சுவாமி பிராணநாதா புராணமா எல்லாம் தங்களுடைய திருவிளையாடல் தானா புராணநாதா
நான் தான் வந்திருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருக்க கூடாதா? நானே தானம்மா. எனக்கு ஒரே ஒரு வரம் வேண்டும். என்ன வரம் வேண்டும்? தாரத்தில் இரண்டாவதாக இருந்தாலும் சரி, தரத்தில் முதலிடம் தந்து ஓஹோ, எல்லோராலும் வள்ளி என என் பெயரே முதலில். அப்படியா? ஒரு நிமிஷம் சுவாமி. இங்க வாடா, இடும்பா அங்கோடா. நான் என்ன கேட்டுக்கிறேன், நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்க? அவன் அங்கிட்டு எப்பவுமே அப்படித்தான் பாப்பேன். முதல் தரம் எனக்கு வேண்டும். நாட்டு மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும். முதல் தரமா? தென் தமிழக மக்கள் எல்லோரும் முதன்முறையாக இன்புற்று வாழ்ந்து நாடு செழித்து நல்ல மழையும் பெய்யும். ஆனால் உலக மக்கள் எல்லோரும் வள்ளி தெய்வானை என்று சொல்லாமல் தெய்வானை வள்ளி என்று சொல்லாமா? வேணாமா? அது வள்ளி தெய்வானை தான் சொல்லணும். ஆக தெய்வானை முதலிடமாக இருந்தாலும் வள்ளி தெய்வானை என்று உலகமும் வானகமும் வையகமும் அப்படியே போற்ற வேண்டும். இதுவே சத்தியமாக தருகிறேன். நிச்சயமாக